ஒரு 1 இயர் பிஃபோர் 7 ஸ்டெப் ஆஃப் வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்ஸு. ஸோ அது வந்து இப்போ ரீசெண்டாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த 7 ஸ்டெப் என்ன அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த வீடியோவில் நான் எடிட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த 7 ஸ்டெப்பை உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த ஒரு வீடியோ 5 months கிட்ட சும்மா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வைரல் ஆக ஆரம்பிச்சது. நிறைய பேர் எடிட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. கிட்டத்தட்ட 500+ கமெண்ட்ஸ் கிட்ட அந்த ஒரு வீடியோவில் இருந்ததுனால இன்றைக்கி நம்ம அந்த 7 ஸ்டெப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து நல்ல பிசி இருந்தால் தான் என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியும், நல்ல மொபைல் இருந்தால் தான் என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை. உங்களோட ஒர்க் ஃப்ளோ எப்படி அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். உங்களோட மொபைல் என்ன மாதிரியான ஒர்க் ஃப்ளோ வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீடியோ எடிட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 10,000 மொபைலில் வந்து நீங்கள் ஓவராக எடிட் பண்ணிங்கன்னா அது வந்து சப்போர்ட் ஆகாது அண்ட் எக்ஸ்போர்ட்டும் வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டோரேஜ் இஷ்யூ, அந்த இஷ்யூ, இந்த இஷ்யூ நிறையா இருக்கும். உங்களோட மொபைல் என்ன மாதிரியான ஒர்க் ஃப்ளோ வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக கட் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணலாம். நான் ஒரு ஸ்டெப்பும் சொல்லும்போது அப்படியே கமெண்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ முடிச்ச அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த ஸ்டெப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போய் அந்த 7 ஸ்டெப்பையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பிளான் யுவர் வீடியோ பிஃபோர் எடிட்டிங். படத்துலலாம் டேரக்டர்ஸ் முன்னாடியே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்லேயே டிசைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு கதையில் இப்படி தான் எடிட்டிங் வரணும், இந்த சீனில் இது தான் வரணும். கதையிலே டிசைட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து அந்த அவுட்புட்டை கொண்டு வர முடியும். ஸோ அதனால் உங்கள் வீடியோவை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க, அந்த வீடியோவில் என்ன மாதிரியான டெக்ஸ்ட் வரப்போகுது, என்ன மாதிரியான டிரான்சிஷன்ஸ் வரப்போகுது, என்ன மாதிரியான ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரப்போகுது, என்ன மாதிரியான மீம்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்றத முன்னாடி டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாதி லெவல் ஆஃப் ஒர்க் வந்து கம்மியாகிடும். முன்னாடியே வந்து உங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம், இதுதான் பேச போகிறோம், இதுமாரி நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல. இதனால் உங்களோட டைமும் ரொம்ப சேவ் ஆகும். அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப், இம்போர்ட் யுவர் ஃபுட்டேஜ் இன்டூ எடிட்டிங் ஆப். உங்களுக்கு என்ன ஆப் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு வந்து இப்போ CapCutல நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, நிறைய ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து CapCut தான் சூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஆப் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் அண்ட் பிசி எடிட் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ ஈஸியாக இருக்கும், DaVinci Resolve ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கும் போகலாம். இல்லை நான் வந்து CapCutலேயே எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே நான் பண்ண போகிறேன், எனக்கு இதுவே ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் CapCut வந்து ஐஃபோனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது தெரில அப்படின்னா மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் ஸ்டெப், ட்ரிம் அண்ட் கட் ப்ரிசைஸ்லி. ஒரு வீடியோவை எடுத்திருப்போம், அந்த ஒரு வீடியோவை நம்ம பர்ஃபெக்டாக எடுக்க போகிறதில்ல, அதில் நிறைய விஷயங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அந்த அன்வான்ட் கிளிப்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி தூக்கி எடுக்க போகிறோம். ஸோ ஒரு வீடியோவுக்கு முக்கியமான ஒரு விஷயமே இந்த கட்டிங்ஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை போர் அடிக்காமல் தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி தூக்கிறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து கட்டிங்ஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கட் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு டியூரேஷனும் அதிகமாகிடும், தேவையில்லாத கிளிப்ஸும் வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால் உங்கள் வீடியோவே ஸ்பாயில் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. உங்கள் வீடியோவை போர் அடிக்காமல் கொண்டு போகிறதுக்கு கட்டிங்கும் ஒரு ரீசன். எந்தெந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபோர்த் ஸ்டெப், ஆட் ட்ரான்சிஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ். நீங்கள் கட் பண்ண எல்லா ப்ராசஸையும் வந்து இங்கே ஒரு கட்டிங் ஆப்ஷன் இருக்கும், இங்கே ஒரு கட்டிங் ஆப்ஷன் இருக்கும், நடுவில் ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இந்த ட்ரான்சிஷன்ஸ். எஃபெக்ட்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து நல்லா சூப்பராக தெரியணும், லைக் ஒரு ஷேக் எஃபெக்ட்ஸ் தெரியணும், ஒரு ஸ்மூத்தான எஃபெக்ட்ஸ் தெரியணும். அந்த வீடியோ வந்து நார்மலாக இப்போ பேசுகிறதுக்கும் இந்த மாதிரி ஜூம் பண்ணி பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே சொல்லுவாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸோட வீடியோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், யாருமே வந்து லைக் ஒரே ஆங்கிளில் வச்சு பேச மாட்டாங்க. ஜூம் இன் பண்ணுவாங்க, ஜூம் அவுட் பண்ணுவாங்க, இந்த சைடு போவோம், ஸ்வைப் ஆகும், ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை வந்து எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ட்ரான்சிஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் CapCut யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரான்சிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறீங்களே அது நடுவில் மைனஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மைனஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நடுவில் வந்து ஃபுல்லாக ட்ரான்சிஷன்ஸோட எஃபெக்ட்ஸ் இன்பில்டாகவே அவங்க கொடுத்துருப்பாங்க. இதே எஃபெக்ட்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இருக்கும். ஸோ அதில் பாடி எஃபெக்ட்ஸ்னால் உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் வரும். இல்லை எனக்கு நார்மல் எஃபெக்ட்ஸ், ஷேக் எஃபெக்ட்ஸ் வேணும், ரெயின் எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸும் நிறைய இருக்காது. இதுவே வந்து உங்களுக்கு இன்பில்டாக CapCutல கொடுத்துருப்பாங்க. இதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் CapCut வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஃப்த் ஸ்டெப், மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஒரு வீடியோ வந்து நார்மலாக நம்ம பேசுகிறதுக்கும் இந்த மாதிரி வந்து BGM போட்டு லைக் ஒரு எமோஷனை வந்து நம்ம கன்வே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நார்மலாக ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு கனெக்ட் ஆகாது. இதே வந்து நம்ம ஒரு BGM போட்டு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம இந்த மாதிரி போயிட்டோம், இந்த மாதிரி வந்தோம், இந்த மாதிரி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு BGMோடு நம்ம வந்து ஒரு மியூசிக்கோடு நம்ம போட்டோம் அப்படின்னா
அதோட எமோஷனே வேறு மாதிரி கனெக்ட் ஆகும். மக்கள் மத்தியில் நம்ம ரொம்ப கனெக்ட் ஆகிடுவோம். ஓகே, நம்ம வீட்டு பிள்ளை ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேனல்ஸ்லையும் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் A to D சேனல் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த சேனலில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மியூசிக் வரும், அண்ட் திடீர்னு மீம் கிரியேஷன்ஸ் ஒரு மியூசிக் வரும், அண்ட் திடீர்னு பிஜிஎம்ஸ் வரும். நிறைய விஷயங்கள் அதில் நீங்கள் வந்து நோட் பண்ணலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இன்பில்டாகவே நிறைய CapCutல கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃப்ரீ மியூசிக்ஸும் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே காப்பிரைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு உங்களோட யூடியூப் சேனல் காப்பிரைட் வருமா வராதா அப்படின்றத முன்னாடியே வந்து CapCut சொல்லிடும். சப்போஸ் ஃப்ரீ மியூசிக்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரோமில் போய்ட்டு youtube.studio.com போடுங்க. ஸோ அதில் உங்களோட ஸ்டூடியோ வரும். அதுக்கப்புறமா அதில் ஆடியோ லைப்ரரி அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ மியூசிக்ஸ் தான் வரும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட மியூசிக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த யூடியூப் காப்பிரைட் மியூசிக்கு, யூடியூப் நோ காப்பிரைட் மியூசிக்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான மியூசிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட சேனலுக்கு வந்து காப்பிரைட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்டெப் 6 கலர் கரெக்ஷன் அண்ட் ஃபில்டர்ஸ். ஒரு வீடியோவை நம்ம நார்மலாக இப்படி பேசுகிறதுக்கும் கலர் கரெக்ஷன் பண்ணி பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை நம்ம எடிட் பண்ணுறோம், நல்லா வந்து ட்ரான்சிஷன் போடுறோம், நல்ல ஒரு எஃபெக்ட்ஸ் போடுறோம், நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போடுறோம், எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடுறோம். ஆனால் அந்த கலர் கரெக்ஷன் பண்ண மட்டும் மறந்துடுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஃபோனில் ஒரு மாதிரி கலர் வந்துடும், ஒரு ஃபோனில் ஹையாக வரும், ஒரு ஃபோனில் லோவாக வரும், டிவியில் வேறு மாதிரி காட்டும், பிசியில் வேறு மாதிரி காட்டும். இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் வரும், இந்த மாதிரிலாம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கான ஒரு திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன்ஸு, அதுமாதிரி ஷேடோ, ஹைலைட்ஸு, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் பேசிக்காக யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சேச்சுரேஷனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கான்ட்ராஸ்ட் அதிகமாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான ஒரு லெவலில் பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். எப்பவுமே ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து யதார்த்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து ரொம்ப ஓவர் எடிட்டிங்காக இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவர் எஃபெக்ட்ஸாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாழை மூவிலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வாழை, கர்ணன், இந்த மூவிலாம் நீங்கள் இந்த சினிமாட்டோகிராஃபி, கலர் கரெக்ஷன் இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்மளே அந்த ஊருக்குள்ளே போய் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், நம்மளும் அவங்க கூட போன மாதிரி ஃபீல் ஆகும். அதில் வந்து ஒரு ஓவர் எடிட்டிங்கும் இருக்காது, அந்தளவுக்கு வந்து கலர் கரெக்ஷனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. யதார்த்தமாக வந்து என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. 7th ஸ்டெப் டெக்ஸ்ட் அண்ட் கேப்ஷன்ஸ். இப்போ ரீசெண்டாக வைரலாக இருக்கக்கூடிய எல்லா ரீல்ஸ்லேயும் வந்து இந்த கேப்ஷன்ஸ் ஆகட்டும், டெக்ஸ்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து ஃபஸ்ட்லாம் ஒரு வீடியோ போடுவாங்க, அது கீழே வந்து இங்கிலீஷில் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேப்ஷன்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய வீடியோஸில் வந்து தங்கிலீஷ்லேயே போடுறாங்க. ஐ மீன் அவங்க என்ன பேசுகிறாங்களோ ஸோ அது எல்லாமே வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும் சைட் பை சைடில். அது பார்க்கும்போது வீடியோ வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் என்னமோ சொல்ல வராங்க, என்னமோ இருக்குது, நல்லா இருக்குது, வீடியோவில் ஏதோ வந்துட்டு போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவராக டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதும் வச்சுக்கூடாது. நிறைய பேர் வந்து ரொம்ப பெருசாக போடுறது, ரொம்ப குட்டியாக போடுறதுலாம் இல்லாமல் மீடியம் லெவலில் நீங்கள் டெக்ஸ்ட் அதில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்டு இன்னும் வந்து என்ன மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே இந்த மாதிரியான டவுட்லாம் இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடாக நான் வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.